வயது முதிர்ந்தோர் மற்றும் மாற்றுத்திறனாளி குடும்ப அட்டைதாரர்களின் இல்லத்திற்கே சென்று ரேஷன் பொருட்களை விநியோகம் செய்யும் தாயுமானவர் திட்டத்தை பயனாளிகளுக்கு ரேஷன் பொருட்களை சென்னையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கி தொடங்கி வைத்து தாயுமானவர் திட்ட வாகனங்களின் சேவைகளையும் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். அதன் தொடர்ச்சியாக திருவள்ளூர் மாவட்டத்தில் திருவேற்காடு நகராட்சி வடக்கு மாடவீதி கூட்டுறவு நியாய விலைக்கடை பகுதியில் இத்திட்டத்தை அமைச்சர் ஆவடி சாமு நாசர் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் திருவள்ளூர் மாவட்ட கலெக்டர் பிரதாப் தலைமை தாங்கினார். திருவேற்காடு நகர்மன்ற தலைவர் NEK மூர்த்தி, துணைத் தலைவர் ஆனந்தி ரமேஷ், கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் தி. சண்முகவள்ளி, துணை பதிவாளர் பொது விநியோக திட்டம் பாலாஜி, கூட்டுறவு சார் பதிவாளர்கள் கலைவாணி, மேகநாதன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இத்திட்டத்தின்படி பயனாளிகளின் இல்லங்களுக்கு சென்று ரேஷன் பொருட்களை வழங்கிய அமைச்சர் நாசர் திட்ட வாகனங்களின் சேவையையும் கொடி அசைத்து துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் திருவேற்காடு நகராட்சி ஆணையர் தட்சிணாமூர்த்தி, திமுக மாநில இளைஞரணி துணைச் செயலாளர் பிரபு கஜேந்திரன், திமுக நிர்வாகிகள் பவுல், சங்கர், இளங்கோவன், உமாபதி, இளையராஜா, சுதாகர், நகராட்சி அதிகாரிகள், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தின் செயலாளர், விற்பனையாளர்கள் மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டனர். கிரேட் இந்தியா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் எப்போதும்.